நாம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புத்தகம் 85 சங்கீதம் 12வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆமேன். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. நாம் வாசித்த கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் நன்மையானதை தருவார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமாவா? அல்லேலூயா. சிலரெல்லாம் கேட்பாங்க, கர்த்தர் எனக்கு என்ன பாஸ்டர் தருவார்? கர்த்தர் என்ன கொடுப்பாரா? நன்மையானதை தருகிற தேவன். அல்லேலூயா. ஆமாம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நலமானது எதுவோ அதை கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு நம்மை ஆதரிக்க உணவையும் பரிசுத்தமாக்க கிருபையும் மகுடம் சூட்டிக்கொள்ள மகிமையும் நமக்கு தருகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற தேவன் சகல நன்மைக்கும் அவர் ஊற்றுக்காரணராய் இருக்கிறார். யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. ஆமாம். நம்முடைய தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவை எதுவானாலும் அதை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் உரிமையாளர் நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆமாம். அவர் இடத்திலிருந்து தான் எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கிருந்து தான் வருதா? அவரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சொல்ற, அவர் கொடுத்தால் ஒழிய நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இங்க பார்க்கிறோம், கர்த்தர் அவரை தேடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரா? நன்மையானதை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6:17 வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனம் வாசிங்க. நாம் அனுபவிப்பதற்கு வேண்டிய சகல நன்மைகளையும் தேவன் எப்படி கொடுக்கிறாரா? சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. ஒருவேளை இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிற நீங்கள், என் வாழ்க்கையில் இந்த வருஷத்தை முடிக்க போகிறேன், ஆனால் இன்னும் எத்தனையோ நன்மைகள் என் வாழ்க்கையில் குறைவாக இருக்கிறது. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட ஒரு நன்மை, இப்படிப்பட்ட ஒரு அற்புதம், இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் என் வாழ்க்கையில் நடக்காதா என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை ஏங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் தம்மை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் அவர் எப்படி கொடுக்கிறவரா? சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதாவது தேவன் எப்பவுமே கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல. தேவன் எப்படி கொடுக்கிறவரே? அள்ளி கொடுக்கிறவர். மனுஷன் எப்படி கொடுப்பாங்க? ஆமாம், இருந்தால் கூட கொடுக்க மனசு வராது இல்லை? எப்படி கொடுப்பான்? இருந்தால் கூட ஒரு மனசு சொல்லும் கொடுத்துடலான்னு, இன்னொரு பக்கம் இல்லை இவ்வளோ கொடுக்கணுமா அப்படின்னு யோசிப்பான்.
ஆனால் கடவுள் அப்படி யோசிக்கிற தேவன் அல்ல. தேவன் தம்மை தேடுகிற பிள்ளைகளை என்ன செய்கிறாராம்? அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இல்லை, அந்த ஆசீர்வாதத்தை குறிச்செல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்ல தம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம்ம என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இல்லை, ஆண்டவர் எப்பவுமே ஆசீர்வதிக்கும் போது சும்மா கொஞ்சமாக கொடுக்கிற தேவன் அல்ல, பற்றாக்குறையோடு நம்மை வைக்கிற தேவன் அல்ல, இல்லையா? அவர் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவைன்றதை தேவன் அறிந்திருக்கிறார். உன்னுடைய தேவை என்ன, உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடைய ஏக்கம் என்ன, உன்னுடைய விருப்பம் என்ன, நீ எந்த நன்மைக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்து எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஸோ அவர் ஏற்ற வேளையிலே சகல நன்மைகளையும் நமக்கு எப்படி கொடுக்கிறாரா? சம்பூரணமாய் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்ம சவுந்தர கூட சொன்ன சாட்சி நம்ம கேட்டோம் இல்லையா? ஸோ வாடகை வீட்டில், சின்ன வீட்டில், அந்த பெங்களூர் பட்டணத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நல்ல அரண்மனை போன்ற வீட்டை என்ன பண்ணியிருக்காரு? ஆண்டவர் கட்டி கொடுத்து. அவருக்கு மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கிற நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு என்ன நன்மை தேவையோ அதை சம்பூர்ணமாய் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இன்னும் கூட உங்கள் வாழ்க்கையில் சிலது குறைவாக இருக்கலாம். ஸோ இன்னும் கூட சில காரியங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஒருவேளை இன்னும் கூட சில காரியங்களில் தேவன் எனக்கு அற்புதத்தை செய்ய மாட்டாரா, அதிசயத்தை செய்ய மாட்டாரா என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். தேவன் நிச்சயம் செய்வார். ஏன்னா அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அப்போது எது நமக்கு நன்மையானதோ அதை மட்டுமே தேவன் நமக்கு கொடுக்கிறார். எது நமக்கு நன்மையானதோ அதை மட்டுமே தேவன் நமக்கு கொடுக்கிறார். சில நேரங்களில் நம்ம பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுங்க, நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் கொடுக்க மாட்டீங்க. கொடுப்பீங்களா? அப்படி கொடுத்தா நீங்கள் நல்ல பெற்றோர் இல்லைன்னு அர்த்தம். ஆமாம் இல்லை? ஒருவேளை என் பேத்தி கேட்டா அவள் கேட்டதெல்லாம் கொடுக்குறேன்னா நீங்கள் சரியான தாத்தா பாட்டி அல்லன்னு அர்த்தம். இல்லை, ஒருவேளை என் பிள்ளை கேட்டாங்க அதனால் நான் கொடுக்குறேன்னு கொடுத்தா, ஸோ நலமானதை கொடுக்கலாமே தவிர நலமல்லாதவைகளை உண்மையான பெற்றோர் என்ன பண்ண மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். தேவன் கூட அப்படிதான். நமக்கு எது நலமானதோ எது நன்மையானதோ அதை மட்டுமே கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நாம் தேவனுக்கு பிரியமில்லாததை, நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதை, நமக்கு நன்மையாய் இல்லாததை தேவன் நமக்கு கொடுக்கவே மாட்டார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஏன்னா நம்முடைய தேவன் நன்மையானதை மட்டுமே கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். ஒரு முறை ஒரு சகோதரன் வேலைக்காக வெகு நாட்கள் காத்திருந்தார். நல்லா படிச்சிருந்தார். தனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னு சொல்லி அதை எதிர்பார்த்து அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். வெகு நாட்கள் அந்த வேலைக்காக அவர் ஏங்கி காத்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பார்த்தபடியே அவருடைய காத்திருப்பு வீண் போகாதபடி ஒரு நேர்முக தேர்வுக்கு அவர் நல்ல ஒரு வேலைக்கு அழைக்கப்பட்டார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நாள் காத்திருந்தேன், என் நம்பிக்கை என்ன செய்யலை, வீண் போகவில்லை, கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலையை தருவார் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து காத்திருந்தார். அவர் வேலைக்கு அந்த இன்டர்வியூக்கு அவர் செல்லுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அவருடைய சரீரத்தில் கடுமையான ஜுரத்தினாலே அவர் பாதிக்கப்பட்டார். அவர் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தார். அவர் நாளைக்கு இன்டர்வியூக்கு போனோன்னா இன்னைக்கு அவரால் எழுந்து கூட நடக்க முடியாத அளவுக்கு அவருடைய சரீரத்தில் கடுமையான காய்ச்சல். அவரால் அந்த இன்டர்வியூக்கு என்ன செய்ய முடியல, போக முடியவில்லை. அவர் மனம் உடைந்து போனார். நான் ரொம்ப நாளாக வேலைக்காக காத்திருந்தேன், இந்த இன்டர்வியூக்கு போயிருந்தால் எனக்கு இந்த வேலை என்ன செஞ்சுருக்கோம், கிடைத்திருக்கும். ஆனால் நான் போக முடியாதபடி
இப்படி ஒரு பலவீனம் என் சரீரத்தில் வந்து விட்டதே என்று சொல்லி அவர் மிகவும் சோர்ந்து போய் அவர் முறுமுறுக்க ஆரம்பித்தார். என்ன நடந்தது தெரியுமா? அடுத்த நாள் அவர் பேப்பரில் வாசித்தார், அவர் செல்ல இருந்த அந்த ட்ரெயின், அவர் புக் பண்ணியிருந்த அந்த கோச் தீப்பிடித்து எரிந்து அதில் சென்ற அத்தனை பேர்களும் மரித்து விட்டார். அத்தனை பேரும் என்ன பண்ணிட்டாங்க? மரிச்சிட்டாங்க. ஒருவேளை அந்த ட்ரெயினில் அவர் போயிருப்பாரானால் அன்றைக்கு அவருடைய ஜீவன் என்ன செஞ்சிருக்கும்? பிரிந்திருக்கும். ஆகவே கர்த்தர் சரீரத்திலே சில பலவீனத்தை அனுமதித்து அந்த அவருடைய ஜீவனை ஆண்டவர் மரணத்துக்கு கர்த்தர் தப்புவித்தார். அப்போ அந்த சகோதரன் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். ஆண்டவரே, என் ஜீவனை காப்பதற்காக இந்த ஒரு சிறு பலவீனத்தை சரீரத்தில் அனுமதித்தீர். ஒருவேளை இல்லைனா அந்த கோச்சில் இருந்த எல்லாரும் மரித்து போனது போல நானும் என்ன செஞ்சிருப்பேன்? மரித்து போயிருப்பேனே. உம்முடைய காரியத்தை அறியாத மூடனாய் நான் உமக்கு விரோதமாய் பேசிவிட்டேன், முறுமுறுத்து விட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொல்லி அவர் தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தாராம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். சில நாட்கள் கழித்தது. அதை விட ஒரு நல்ல வேலைக்கு அவர் அழைக்கப்பட்டு அந்த நல்ல வேலையில் அவர் பணியமர்த்தப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய தேவன் பாருங்க, அவரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையானதை மாத்திரமே கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எது நமக்கு தேவை, எது நமக்கே தேவையில்லை என்பது. சில நேரத்தில் நாம் கேட்குற எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துட மாட்டார் இல்லை. ஒருவேளை சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்கிற வேளையிலே தேவன் அதை கொடுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் எதை கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எதை எப்பொழுது கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் சோர்ந்து போய் விடக்கூடாது. நான் இதை கேட்டேன், ஆண்டவர் கொடுக்கல. உனக்கு கொடுக்கலன்னா அதில் ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை நீ கேட்கின்ற காரியம் உனக்கு நலமானதாய் அமையாது, உனக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்காது. ஆகவே இதைவிட மேலானதை, இதைவிட சிறந்ததை, இதைவிட ஆசீர்வாதமானதை தேவன் உனக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. அதனால் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? சோர்ந்து போய்விடவே கூடாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை என்ன பண்ணியிருக்கிறாராம்? வைத்திருக்கிறார். அவர் அதினதன் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் ஆண்டவர் கொடுக்க விரும்பாததை நாம எடுத்துக்கொள்ள கூடாது. சிலர்லாம் பல தடவை ஆண்டவருக்கு அது பிரியமில்லை என்பதை தெரிந்தும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க? தொடர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அது கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதற்காக பல முயற்சிகளை எடுப்பார்கள். சில நேரத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை ஆண்டவர் கொடுக்க மறுக்கும்போது நீ போராடி அதை பெற்றுக்கொள்வாயானால் அது உனக்கு ஆசீர்வாதமாய் அமையாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இல்லை, ஆதியாகமத்தின் புத்தகத்திலே இல்லை, ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டாக்கி ஒரே ஒரு கனியை மாத்திரம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நீங்கள் புசிக்க கூடாது என்று சொல்லி அந்த கனியை தேவன் அவர்களுக்கு புசிக்க கூடாது என்று கட்டளையிடுகிறார். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? அதை புசித்தார். அதனால அந்த பாருங்க, தேவ மகிமை இழந்து அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள்
துரத்தப்பட வேண்டிய ஒரு அவல நிலைமைக்குள்ளாக அவர்கள் தள்ளப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் நன்மையானவைகளை மாத்திரமே கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. சில நேரத்தில் அவர் கொடுக்க நினைக்காததை நீ பெற்றுக்கொள்ள நினைப்பாயானால் அது உனக்கு ஆசீர்வாதத்தை அல்ல, அது உனக்கு வேதனையை, துக்கத்தை, கண்ணீரை கொண்டு வரக்கூடியதாய் காணப்படும். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் எல்லாத்தையும் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார். ஆனால் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மாத்திரம் என்ன பண்ணிட்டார் ஆண்டவரே? ஒதுக்கி வைத்தார். ஏன்? அதை கொடுக்கக்கூடாது என்பது அல்ல, அது அவர்களுக்கு அப்போ தேவையில்லை என்பதினாலே. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆனால் அவர்களோ அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி என்ன பண்ணார்களாம்? பறித்து புசித்து பாவத்துக்குள்ளானார்கள். சிலருக்கு ஆண்டவர் சொல்லி பார்ப்பார், மகளே நீ கேட்கிற இந்த காரியம் உனக்கு நல்லதல்ல, நீ ஜெபிக்கின்ற இந்த காரியம் உனக்கு நன்மையா இருக்காது, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த காரியம் உனக்கு ஆசீர்வாதமானது அல்ல, நான் இதைவிட மேலானதை, இதைவிட சிறந்ததை, இதைவிட நேர்த்தியானதை உனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், நீ பொறுமையோடு காத்திரு என்று சொல்லி பல நேரங்களில் தேவன் நம்மோடு கூட பேசுவார். ஆனால் நாம இல்லை, ஆண்டவரே எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நீ போராடுவாயானால் தேவன் கொடுத்து விடுவார். ஆனால் அது உனக்கு ஆசீர்வாதமாய் அமையாது. நீ அதை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அதனால் வரக்கூடிய பாடுகள் ஏராளமானதாய் காணப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால் நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள விரும்புவது அல்ல, தேவன் நன்மையானதை மாத்திரமே தருகிற தேவன். ஆகவே சில நேரங்களில் தேவன் நமக்கு மறுக்கிறவைகளை, நமக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறவைகளை நாம் பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்ய கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆகவே நம்முடைய தேவன் நமக்கு என்ன செய்கிறவரா? நன்மையானவைகளை மாத்திரமே கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. ஆமாம், உங்கள் வாழ்க்கையெல்லாம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனையோ நேரங்களில் எத்தனையோ காரியத்தை விரும்பியிருப்பீங்க, அதுக்காக ஜெபித்திருப்பீங்க, அதை அடையணும்னு முயற்சி செஞ்சிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் தடை செய்திருப்பார். ஒருவேளை நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்திருந்தா இன்னைக்கு நீங்கள் வீணாய் போயிருப்பீர்கள். பாருங்க, சில நேரங்களில் திருமண காரியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், அல்லது மற்ற காரியமாக இருக்கலாம். நாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து அது தேவனுக்கு பிரியமானது தானா என்பதை அறிந்து நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்குமானால் அதை பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். ஒருவேளை அது தேவனுக்கு பிரியமில்லாததாக இருக்குமானால் நாம் அதை விட்டுவிட நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதுவும் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லை, சில நேரங்களில் வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகளை பார்க்குறோம், ரட்சிக்கப்படாத மணமகனை, ரட்சிக்கப்படாத மணமகளை, எனக்கு இவன் தான் வேணும், எனக்கு இவ தான் வேணும்னு சொல்லி ஒருவேளை ஆண்டவர் அறியாத குடும்பங்களில் சில பிள்ளைகள் இணைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைங்க வாழ்நாளெல்லாம் கண்ணீர் விடுகிற அவல நிலைமையை நாம் பார்த்துருக்கிறோம். ஒருவேளை நல்லா படிச்சிருக்கலாம், நல்ல உத்தியோகத்தில் இருக்கலாம், ஒருவேளை நீ நினைக்கிறபடி அவன் அழகாக இருக்கலாம், ஒருவேளை அவன் அழகாக இருக்கலாம். ஆனால் அது அல்ல, உனக்கென்று தேவன் ஒரு நல்ல ஆவிக்குரிய துணையை கர்த்தர் வைத்திருப்பார், உனக்கென்று நல்ல ஆவிக்குரிய மணமகனை கர்த்தர் வைத்திருப்பார். அது வரைக்கும் நீ பொறுமையோட நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டுமே தவிர இல்லை தேவ சித்தம் இல்லாததை நீ அடைய முயற்சிப்பாயானால் அது ஆசீர்வாதத்தை அல்ல, உனக்கு கண்ணீரை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், ஏன்னா வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் என்ன இல்லை சம்பந்தம் இல்லை, இருளுக்கும் ஒளிக்கும் என்ன இல்லை சம்பந்தம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவிசுவாசியோட பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் நன்மையானதை மாத்திரமே தருகிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவரு
எரேமியா 31ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதாவது நன்மைகளை கொடுப்பார் என்று சொல்லி அல்ல, நன்மைகளால் நம்ம என்ன பண்ணுவாராம்? திருப்தி ஆக்குவார். உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நன்மைகளால் திருப்தி ஆக்குவார்னு சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. என்ன செய்வாராம்? உனக்கு வேண்டிய நன்மைகளை கொடுப்பார் என்பது அல்ல, அந்த நன்மைகளினால தேவன் உங்களை என்ன பண்ணுவாராம்? திருப்தி ஆக்குவாராம். இல்லை அப்படின்னா எனக்கு போதும் ஆண்டவரே, எனக்கு இதுக்கு மேலே வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்போதுமே நமக்கு எதை கொடுக்கணும்? திருப்தியை கொடுக்கும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? நமக்கு திருப்தியை கொடுக்கும். பிசாசு எப்பொழுதுமே கவர்ச்சியானவைகளை காண்பித்து உனக்கு இது கிடைக்கவில்லை, அது கிடைக்கவில்லை என்று சொல்லி திருப்தியற்ற நிலையை ஏற்படுத்தி ஏமாற்ற பார்ப்பான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு தேவைன்னா நிச்சயம் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அந்த நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை கொடுக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த நன்மைகள், கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுமா? திருப்தி ஆக்குமா. ஆனால் பிசாசு என்ன பண்ண தெரியுமா? சில நேரத்தில் கவர்ச்சியானவைகளை காண்பித்து உனக்கு நன்மையை ஏற்படுத்தாம தீமையை ஏற்படுத்தக்கூடியதை காண்பித்து, பாரு அது உனக்கு கிடைக்கல, இது உனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி உன்னை சோர்ந்து போக செய்து உன்னை ஏமாற்ற பார்ப்பான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் நமக்கு நன்மையானதை தேவன் ஏற்ற வேளையில் அவர் நேர்த்தியாய் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை, ஒருவேளை இன்றைக்கு இந்த ஆராதனையில் வந்திருக்கிற நீங்கள் இந்த 2025ஆம் ஆண்டில் இன்னும் இந்த டிசம்பர் மாதத்தை முடிக்க சில நாட்களே இருக்கலாம். ஒருவேளை நான் இந்த நன்மைக்காக ஜெபிச்சேன் பாஸ்டர், எனக்கு கிடைக்கல, இந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ண எனக்கு கிடைக்கல, இதுக்காக நான் எதிர்பார்த்திருக்கிறேன் எனக்கு கிடைக்கல. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு சீக்கிரத்திலே தருவார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன செய்வாங்களாம்? புது பலன் அடைவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னன்னா, நீ வேண்டிக் கொண்டிருக்கிற நன்மையை கொடுக்க முடியாதபடி தேவன் வல்லமையற்றவர் அல்ல. ஒருவேளை அது கர்த்தருக்கு பிரியமாய் இல்லாததினாலே தேவன் அதை கொடுக்க மறுக்கலாம். ஒருவேளை கர்த்தர் நீ வேண்டிக் கொண்டிருக்கிற நன்மையை கொடுப்பதற்கு, அதை விட சிறந்ததை, மேன்மையானதை கொடுப்பதற்கு ஒரு காலத்தை தேவன் வைத்திருப்பார், ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருப்பார். அது வரைக்கும் நீ பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வேலைக்காய் நீ காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆகவே இங்க பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை என்ன பண்ணுவாரா? நன்மையினால் திருப்தியாக்குவார். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் எத்தனையோ நன்மை உங்கள் வாழ்க்கையில் குறைவாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் அருமை மகனே, என் அருமை மகளே, உனக்கென்று நான் வைத்திருக்கிற நன்மை, உனக்கென்று நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் சீக்கிரத்திலே நீ அடைகிறது மாத்திரல்ல, அது உனக்கு திருப்தியை கொண்டுக்கிறதாய் காணப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யோசனையில் பெரியவர், அவர் செயல்களிலே வல்லவர். ஆமாம், இந்த இடத்த வாங்குவதற்கு முன்பாக நாங்கள் இந்த கேவிகே தேட்டருக்கு எதிர்த்தாப்புல அந்த ஏரி புறம்போக்கில் ஒரு இடத்த பார்த்தோம். நான் பாஸ்டர் அம்மாலாம் போய் பார்த்தோம். அதுக்கு 8000 ரூபாய் பணம் கேட்டாங்க. ஆனால் எங்களால்
அந்த 8000 ரூபாய் பணத்தை என்ன பண்ண முடியல, ரெடி பண்ண முடியவில்லை 2000. அப்போது நானும் பாஸ்டமாக ரொம்ப சோர்ந்துட்டோம். அப்போ நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை ஹெல்ப்புக்கு வரும். அந்த பிள்ளையாண்ட கூட நாங்கள் கேட்டோம், அம்மா நீ கொடு, வேலை செய்கிற பிள்ளை, நாங்கள் அதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ணுறோம், அந்த பணத்தை திரும்ப கொடுக்குறோம். ஆனால் நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம், ஆனால் அந்த பணத்தை, அந்த 8000 ரூபாய் எங்களால் ரெடி பண்ண முடியவில்லை. அப்போ நானும் பாஸ்டமாக ரொம்ப சோர்ந்துட்டோம். இன்னும் ஆண்டவரே, நாங்கள் வாடகை இடத்துலேருந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம், இல்லை உங்களை ஆராதிக்கிறதுக்கு தானே ஒரு இடத்த நாங்கள் கேட்குறோம், இதை நீங்கள் கொடுக்க மாட்டீங்களேன்னு சொல்லி பாருங்கள், நாங்கள் மிகவும் சோர்ந்து போனோம். அப்போ ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அதாவது, என் வேலைக்காக நீ காத்திரு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார், என் வேலைக்காக நீ காத்திரு. அப்போது சரி, கர்த்தர் ஏதோ செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த சோர்விலிருந்து நாங்கள் மீண்டு, ஆண்டவரே நீங்கள் கொடுக்க போகிற இதை விட மேலானதை, இதை விட சிறந்ததை, இதை விட நல்லதை எங்களுக்காக நீங்கள் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி நாங்கள் தேவனை ப்ரைஸ் பண்ண ஆரம்பித்தோம். பாருங்கள், சில மாதங்கள் தான் நடந்தது. அப்போ கர்த்தர் இந்த அருமையான இடத்த அதே வருஷத்தில் பல லட்சங்களை போட்டு இந்த இடத்த வாங்கிறதுக்கு தேவன் எங்களுக்கு தயவு பாராட்டினார். அல்லேலூயா. 8000 ரூபாய் ரெடி பண்ண முடியல, ஆனால் பல லட்சங்களை கொடுத்து இந்த இடத்த வாங்கிறதுக்கே கர்த்தர் தயவு பாராட்டினார். பாருங்கள், அந்த ஏரி புறம்போக்கில் இருந்திருந்தா வசந்தையாவே ஜேசிபி எடுத்தாந்து என்ன பண்ணிட்டு இருப்பார், இடிச்சிட்டு இருப்பார், இல்லை? ஆமாம். ஆனால் இன்னைக்கு ஆண்ட நல்ல பைபாஸில், இல்லை ஸோ நல்ல பட்டா இடத்துல கர்த்தர் பாருங்கள், அவர் எதை செய்கிறாரோ அது எப்படி இருக்கும், நேர்த்தியானதாக இருக்கும். அவர் ஏற்ற வேளையிலே நேர்த்தியானதை நமக்கு கொடுக்கிறார். அவர் கொடுக்கிறது நமக்கு என்ன பண்ணுமா, திருப்தியை உண்டாக்குகிறதா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லப்போனால் இன்னைக்கு செஞ்சியுடைய ஹார்ட் பகுதி மாதிரி இந்த பகுதி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். இல்லை வழியே இல்லை, ஜோம் பண்ண ஒரு வழி கூட ஆண்டவரேன்னு கேட்டால் ஆண்டவர் என்ன கொடுத்துட்டாரு, பைபாஸே கொடுத்துட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை இந்த இடத்துல செய்வார். ஏன் தெரியுமா, இது கர்த்தர் கொடுத்த நன்மை. அல்லேலூயா. இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆமாம், அவர் கொடுக்கிறதெல்லாம் எப்படி தான் கொடுப்பார்னா நேர்த்தியானதை கொடுப்பார். ஆனால் நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் கொடுத்துட்டார்னா நம்ம என்ன ஆகிடுவோம், வீணாயிடுவோம். அவருக்கு எதை கொடுக்கணுன்றது ஆண்டவருக்கே தெரியும், எப்போ கொடுக்கணுன்றது தேவனுக்கு தெரியும். ஆகவே பாருங்க, ஒருவேளை அந்த ஏரி புறம்போக்கு கொடுத்திருந்தா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும், தேவன் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 31 19வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 19 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு, சொல்லுங்களா, எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா, அவர் மிகவும் பெரியவர். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகமே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் எவ்வளவு பெரியவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மிகவும் பெரியவர். அப்போ அவரை நேசிக்கின்ற, அவரை தேடுகிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் கொடுக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னா சின்னதை அல்ல. ஆண்டவர் என்ன செய்கிறாராம், பெரிதானவைகளை நமக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா. ஸோ இந்த வசனம் அழகாக சொல்லுது பாருங்க. அதாவது உம்மை நம்புகிறவர்களுக்கும், இல்லை யாருக்கு அந்த வசனம் என்ன சொல்லுது, வாசிங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, உங்க பக்கத்துறவங்களை பார்த்து, கர்த்தர் உங்களுக்கு பெரிய நன்மையை உண்டாக்கி வச்சிருக்கான்னு சொல்லுங்க. ஆமாம். நீங்க சின்னதெல்லாம் எதிர்பார்த்து சோர்ந்து போவாதீங்கன்னு சொல்லுங்க. ஆமாம்.
சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே பிச்சை கேட்குற மாதிரி இதை கூட ஆண்டவர் அதை கூட ஆண்டவர் சொல்ல, இல்லை மகளே, இதை விட பெரிதானதை நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். ஆமாம், அவர் எப்போவுமே நன்மையானதை மட்டும் இல்லை, நமக்கு திருப்தி உண்டாக்கக்கூடியதை, ஸோ நமக்கென்று பெரிதானதை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இல்லை, நீங்கள் வேத புத்தகத்தில் வாசிக்கும்போது அநேக சரித்திரங்கள் நமக்கு அது ஆதாரமாக இருக்கிறது. ஒருவேளை யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். குழியில் தூக்கி போட்டானுங்க, அதுக்கு அடுத்து அப்படியே விடலை, அவரை எடுத்து என்ன பண்ணானுங்க, விற்று போட்டார்கள். யோசேப்பு நினைச்சிருக்கலாம், பாவிங்க குழியிலேயே இருந்து நான் செத்து போயிருந்தா விட பரவாயில்லையே, இப்போ தூக்கி என்ன பண்ணிட்டானுங்க, அடிமையாய் விற்று போட்டு விட்டான்களே. ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஸோ எத்தனையோ பாடுகள், நிந்தைகள், போராட்டங்களை யோசேப்பு சந்தித்தாலும் அவருடைய வாழ்க்கை நாம் பார்க்கும்போது கர்த்தர் அவரை கடைசியாக எங்கே கொண்டு போய் வச்சாரு, எகிப்து தேசத்தினுடைய அதிபதியாய் தேவன் அவரை உயர்த்துவதற்காக இத்தனை சூழ்நிலைகளை தேவன் அனுமதித்ததை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம நேசிக்கிறவங்க நம்மளை வெறுப்பாங்க, நம்ம நம்பி இருந்தவங்க நம்மளை கைவிடுவாங்க, நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் அற்புதம் நடக்காது, நாம் எதிர்பார்த்த காரியங்கள் சில நேரத்தில் நடக்காமல் போகலாம். ஆனால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு ஒன்று தெரியணும், என் தேவன் எனக்கு பெரிய ஆசீர்வாதங்களை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சொல்றார் பாருங்க, அதாவது தமக்கு பயந்தவர்களுக்கும் 2 கண்டிஷன் சொல்றார். ஒன்று, கர்த்தர் மேலே நீ என்ன செய்யணும், நம்பிக்கையாக இருக்கணும். நான் நம்பி பார்த்தேன் பாஸ்டர், ஒன்றுமே நடக்கலை, அதனால் நான் போயிட்டினா வீணாயிடுவேன். கர்த்தர் உனக்கு ஒரு வேலையை, உனக்கு அற்புதத்தை செய்ய, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை உயர்த்த, உன்னை கனப்படுத்த, நீ இழந்தவைகளெல்லாம் உனக்கு திரும்ப கொடுக்க, ஸோ நீ எதிர்பார்த்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை நீ எதிர்பார்த்ததுக்கும் மேலாய் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க தேவன் ஒரு வேலையை உன் வாழ்க்கையில் குறித்திருக்கிறார். அது வரைக்கும் நீ என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். அல்லேலூயா. நானும் வீட்டுக்காக ஜெபம் பண்ணி பார்க்குறேன் பாஸ்டர், எனக்கு வீடே கிடைக்கல அப்படின்னா கர்த்தர் நல்ல பெரிய வீட்டை உங்களுக்கு கட்டி கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. நானும் குழந்தைக்காக எத்தனையோ வருஷமாக ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், எனக்கு குழந்தையே இல்லை, கர்த்தர் யோவான் ஸ்நானகன் மாதிரி ஆசீர்வாதமான பிள்ளைய உன் கர்ப்பத்தில் கர்த்தர் வைக்க போகிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய காரியங்கள் எப்பவுமே லேட் ஆகாது. நீங்கள் லேட்டுன்னு நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர் லேட்டஸ்டாக கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா, சோத்திரம். நான் சிலருக்கெல்லாம் சொல்லுவேன், ஒருவேளை வீடு இல்லைன்னு கவலைப்படாதீங்க, எங்களுக்கெல்லாம் கட்டினது பழைய மாடல், உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறது லேட்டஸ்ட் மாடல்னு சொல்லுவேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய தேவன் பாருங்க, அதாவது அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு, அதுக்கு அடுத்து சொல்றாரு, அவருக்கு பயந்தவர்களுக்கு. நம்பி இருந்தால் மட்டும் போதாது, கர்த்தரை எல்லாரும் தான் நம்புறான். நீ நம்பினா மட்டும் போதாது, நீ தேவனுக்கு என்ன செய்யணுமா, பயந்து நடக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டருக்கு பயந்து நடக்கிறது என்ன, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான் ஆண்டருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி இன்னும் உலகத்தான் மாறியே நீ வாழ்ந்துட்டு, உலகத்தான் மாறிய பாவத்தில், அக்கிரமத்தில், அநியாயத்தில், அசுத்தத்தில் வாழ்ந்து கொண்டு ஆண்டவரே என் ஆசீர்வதினா தேவன் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். ஆமாம், நீ கர்த்தரை நம்பினா மட்டும் போதாது, நீ கர்த்தருக்கு என்ன செய்யணும், பயந்து நடக்க வேண்டும். எல்லா இடத்திலும், உங்கள் வேலையில், உங்கள் வீட்டில், உங்கள் வாழ்க்கையில், ஸோ எல்லா இடத்திலும் கர்த்தருக்கு நீங்கள் பயந்தவர்கள் என்பதை எதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும், உங்களுடைய நற்காரியங்கள் மூலமாக, உங்களுடைய உண்மையின் மூலமாக, உங்களுடைய உத்தமத்தின் மூலமாக. அந்த இடத்துல நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நான் தேவனுக்கு பயந்தவன் என்பதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் சங்கீதம் 34 தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை, குறைவில்லை. அல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க வாழ்க்கையில் போராட்டங்களும், பிரச்சனைகளும், நெருக்கங்களும், பாடுகளும் பெருகிற மாதிரி இருக்கலாம்.
ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? ஒரே நிமிஷத்தில் அது எல்லாவற்றிலும் முற்றிலுமாய் கர்த்தர் மாற்றி நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 அப்பா. இல்லை, யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த 2 பேர் சொப்பனங்கண்டானுங்களே, அவனுங்களாண்ட சொல்கிறாரு, நீங்கள் வாழ்வடைந்திருக்கும் போது என்னை மறவாமல் நினைத்தருளி ராஜாவின் இடத்துல என் காரியத்தை சொல்லி என்னை என்ன பண்ணுங்க, விடுதலையாக்குங்க. ஏன்னா இந்த சிறைச்சாலையிலே நான் வைக்கப்படும்படியான எந்த குற்றத்தை நான் என்ன பண்ணலை, செய்யவில்லை. யோசேப்பு நினைச்சது என்ன? ஜெயிலிருந்து விடுதலையானா போதுன்னு தான் நினைச்சாரு. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவனுங்க கூட மறந்துட்டானுங்க, ஆனால் கர்த்தர் மறக்கலை. ஏற்ற வேளையில் ராஜாவுக்கு சொப்பனத்தை கொடுத்து, இப்போ ராஜா அவனை அழைத்து அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை தேவன் யோசேப்பின் மூலமாக சொல்ல வைத்து பாருங்க. யோசேப்பு ஜெயிலிருந்து விடுதலையான போதுன்னு தான் நினைச்சாரு. ஆனால் ஆண்டவரோ எந்த தேசத்தில் சிறைச்சாலையில் இருந்து துன்பத்தை அனுபவித்தாரோ யோசேப்பு, அதே தேசத்தினுடைய அதிபதியாய் சிங்காசனத்தில் அமர பண்ணின தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி ஒருவேளை நான் கர்த்தருக்கு பயந்து தான் இருக்கேன் பாஸ்டர், ஆனால் என் வாழ்க்கையிலும் ஒரு ஏழ்மை, என் வாழ்க்கையிலும் கடன், என் வாழ்க்கையிலும் தரித்திரம், என் வாழ்க்கையிலும் தாழ்ந்த நிலைமை, நான் எதிர்பார்த்த ஒன்றுமே நடக்கலை, எல்லாம் ஏமாற்றமாக இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீ நினைத்து கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, யோசேப்பை ஏற்ற வேளையில் சிங்காசனத்தில் அமர பண்ணி உயர்த்தின தேவன் உங்களையும் அவர் ஆசீர்வதித்து ஏற்ற வேளையில் அவர் உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு கூட சோர்ந்துட்டு இருப்பார், இந்த பயலுங்களுக்கு நன்மை செஞ்சேன், ஆனால் இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, என்ன மறந்துட்டானுங்களே. ஆனால் ஆண்டவர் மறந்தாரா? மறக்கலை. உங்களை தேவன் ஒரு நாளும் மறக்கிறவர் அல்ல. சில நேரத்தில் உங்களை ஈன்றெடுத்த தாய் தகப்பன் கூட மறந்துடுவாங்க. உங்களிடத்தில் நன்மை பெற்ற எல்லாரும் உங்களை மறந்துடுவாங்க. உங்களை நேசித்தவர்கள் கூட உங்களுக்கு விரோதியாய், ஒருவேளை உங்களுக்கு பகைஞராய் மாறிவிடக்கூடும். ஆனால் உங்களை உண்டாக்கின தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய அவர் ஒரு நாளும் மறந்து விடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மறக்கவே இல்லைன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறான்னு சொல்லுங்க. அதை 2026 நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்கன்னு சொல்லுங்க. ஆமென், ஆமென், அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆனா கர்த்தருக்கு பயந்து நடங்கன்னு சொல்லுங்க. கர்த்தரை நம்பினா மட்டும் போதாது, கர்த்தருக்கு என்ன பண்ணமா, பயந்து நடக்கணும். இல்லை, அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற நன்மை எப்படி இருக்கா, எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஆமாம், சின்ன நன்மை அல்ல. நீங்கள் கேட்குறதெல்லாம் எப்பயுமே ஆண்டவராண்ட சின்னதாக தான் இருக்கும். சின்ன வீடு இருந்தால் போதும் ஆண்டவரே, இந்த சின்ன தேவையை சந்திச்சா போதும் ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுதலை ஆக்கினா போதும் ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு அற்புதத்தை செஞ்சால் போதும் ஆண்டவரே. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் தேவன் உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறதெல்லாம் மிகவும் பெரியதாக இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, நம்முடைய வழிகள் அவருடைய வழிகளும் அல்ல. நம்முடைய நினைவுகளை பார்க்கலாம், நம்முடைய வழிகளை பார்க்கலாம், அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் எப்படி இருக்கான், வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயர்ந்ததாய் காணப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு உயர்வானதை, உங்களுக்கு மேன்மையானதை, நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாததை, நீங்கள் அடைவதற்கு தகுதி இல்லாததை, சொல்லப்போனால் உங்கள் திராணிக்கு மேலானதை கர்த்தர் நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத நன்மையை, உயர்வை
மேன்மையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் யாரையும் ரட்சித்துட்டு அவர் சும்மா வைக்கிற தேவனே அல்ல. யாரையும் அழைச்சிட்டு அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. அவரை நம்பி இருக்கிற யாரையும் அவர் வெறுமையாய் விடுகிற தேவனே அல்ல. ஒருவேளை உலகத்தில் நான் இவனை நம்பியிருந்தேன், அவனை நம்பியிருந்தேன், நான் இதை நம்பியிருந்தேன், அதை நம்பியிருந்தேன், ஆனால் ஏமாந்துட்டேன்னு சொல்லி கோடிக்கணக்கான பேர் சொல்ல முடியும். ஆனால் நான் கர்த்தரை நம்பியிருந்தேன், நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லி இந்த உலகத்தில் ஒருவனாலும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமாம், அவரை தேடுகிற, அவருக்கு பயந்து நடக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிதானவைகளை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஆமாம், இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் ஒரு நாள் சொல்லுவீங்க, பாஸ்டர் நான் சின்னதை தான் கேட்டேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு பெரிதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை என் பிள்ளைக்கு, எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் சகோதரனுக்கு, என் சகோதரிக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார்னு சொல்லி நான் கனவு கூட கண்டதில்லை. ஆனால் தேவனோ இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை எங்கள் குடும்பத்தில், எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் சகோதரிக்கு ஆண்டவர் செய்திருக்கிறாரே என்று சொல்லி நீங்கள் பிரமித்து, நீங்கள் ஆச்சரியப்பட்டு தேவனுக்கு நன்றி சொல்லும்படியான பெரிய பெரிய நன்மைகளை, பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த 2026 கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லாரு, நீ சின்ன வீடு தானே கேட்ட, பாருப்பா எவ்வளோ பெரிய வீட்டை நான் உனக்கே கட்டி கொடுத்துருக்கேன். ஏதோ கல்யாணம் ஆனா போதுன்னு சொன்னேன், ஆனால் உனக்கு நல்ல மாப்பிள்ளைய, நல்ல உத்தியோகத்தில், நல்லா படித்து, எனக்கு பயந்து நடக்கக்கூடிய நல்ல பரிசுத்தவாட்டிய உனக்கு கொடுத்திருக்கிறேன். நீ எதிர்பார்த்த நன்மையை விட பெரிய நன்மையை உனக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி தேவன் உன்னோடு கூட பேசுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறவரா? கர்த்தர் நன்மையானதை தருவார். நன்மை இல்லாததை தேவன் நமக்கு ஒருபோது என்ன பண்ண மாட்டாராம்? தரமாட்டார். நன்மை இல்லாததை நாம் போராடி பெற்றுக்கொள்வோமானால் தேவன் கொடுப்பார். ஆனால் அது உனக்கு என்ன செய்யும்? ஆசீர்வாதமாக இராது. அது உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவேளை அது வரைக்கும் நீ கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. கர்த்தருக்கு நீ கேட்கறது பிரியமானதா இருக்குமானால் நீ நினைத்து கொண்டிருக்கிறதை விட கர்த்தர் பெரிதானவற்றை ஆண்டவர் உனக்கு கொடுக்க அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் பார்க்கிறோம், அவரை, அதாவது நன்மையினாலே தேவன் நம்மளை என்ன பண்ணுவாராம்? திருப்தி ஆக்குவார். நன்மையை கொடுப்பார்னு அல்ல, நன்மையினால என்ன பண்ணுவாராம்? திருப்தி ஆக்குவார். ஒருவேளை இங்கே இருக்கிற எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைங்க கேட்டால் சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை திருப்தியாக ஆசீர்வதிச்சிருக்கார் பாஸ்டர், எனக்கு ஒரு குறைவுமே இல்லை. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் குறைவு தான். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நிறைவு தான். அல்லேலூயா. ஆமாம், அவர் நம்மை குறைவில்லாதபடி நம்மை ஆசீர்வதித்து நம்மை திருப்தியாக்குகிற ஜீவனுள்ள தேவன். ஆமாம், அதனால் நாம் அவரை அண்டிக் கொள்வோம். இன்னும் வேதம் சொல்லுகிறது போல நாம் அவருக்கு பயந்து நடக்க இன்னும் நம்மை அர்ப்பணிப்போம். அப்பொழுது ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்திராத, நீங்கள் நினைத்திராத பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் செய்து உங்களை ஆசீர்வதித்து தேவன் உயர்த்துவார்.